திருநெல்வேலி மாவட்டத்தில் 2.5 கோடி மதிப்பிலான நிலத்தை ஆள்மாறாட்டம் செய்து கைப்பற்றிய வழக்கில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டை சீதாமாள் காலனியில் வசித்து வருபவர் லட்சுமணன். திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட இவருக்கு VM சத்திரம் ஆச்சிமடம் பகுதியில் திருச்செந்தூர் சாலையில் 2 ஏக்கர் அளவில் நிலம் ஒன்று இருந்துள்ளது. அந்த நிலத்தை லட்சுமணன் தனது தங்கை ஸ்ரீவல்லிக்கு தானமாக வழங்கியுள்ளார். தானமாக வழங்கிய அந்த நிலத்தின் மதிப்பு ரூபாய் 2.5 கோடி என கூறுகிறார்கள். ஆனால் ஸ்ரீவல்லியோ இப்பொழுது அமெரிக்காவில் வசித்து வருகிறார். ஸ்ரீவல்லியின் நிலத்திற்கு பக்கத்தில் இருக்கும் நிலத்தின் உரிமையாளரான ஜெரால்டு செல்வராஜ் என்பவர் 2 ஏக்கர் நிலத்தை விற்பனைக்கு கேட்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவில் வசிக்கும் ஸ்ரீவல்லியோ நிலத்தை தர மறுத்திருக்கிறார். இதற்கிடையே ஜெரால்டு செல்வராஜ் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியை சேர்ந்த நிர்மலா என்ற பெண்ணை அழைத்து வந்து இவர்தான் ஸ்ரீவல்லி என கூறியுள்ளார். மேலும் போலியான ஆதார் தயார் செய்து ராஜசேகர் என்பவருக்கு பத்திரம் மாற்றி தருவது போல போலி பத்திரப்பதிவு செய்துள்ளார். பிறகு ராஜசேகர் அண்ணாதுரை என்பவருக்கு நிலத்தை விற்பதாக பத்திரப்பதிவு செய்துள்ளார். 2 பத்திரங்களும் பாளையங்கோட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவாக்கியுள்ளது லட்சுமணனுக்கு தெரிய வருகிறது. இந்த பதிவை கண்டு அதிர்ச்சியடைந்த லட்சுமணன் திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் மணியிடம் புகார் செய்திருக்கிறார். அவரது உத்தரவின் பேரில் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆள்மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்த கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியை சேர்ந்த நிர்மலாவை கைது செய்தனர். மேலும் சிட்பண்ட் உரிமையாளரான ஜெரால்டு செல்வராஜ், ராஜசேகர் மற்றும் அண்ணாதுரை ஆகியோர் தலைமறைவாகி இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி பகுதியில் அரசு வழங்கிய பத்திரிகையாளர் குடியிருப்பில் ஏற்கனவே இறந்து போன விஸ்வநாதன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை இதேபோல ஆள்மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்துள்ளதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து மாநகர நில அபகரிப்பு தடுப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் யாரையும் கைது செய்யவில்லை என்றும் இத்தகைய நில மோசடி வழக்குகளில் போலீசார் கைது நடவடிக்கை எடுக்காமல் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றனர் எனவும் குற்றச்சாட்டு வலுக்கிறது.